ஹாய் அண்ட் ஹலோ ஒரு பியூட்டிஃபுல்லான பாபா ரீடிங்கோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்கள் வெல்கம். இன்னைக்கும் ஆஸ் யூஷுவல் 3 செட் ஆஃப் கார்ட்ஸோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். பாபா உங்களுக்காக என்ன மெசேஜ் வச்சிருக்காருன்னு பார்க்கலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மெசேஜஸாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ 3 செட் ஆஃப் கார்ட்ஸில் உங்கள் செட் ஆஃப் கார்ட்ஸ் எதுன்னு நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க. ஹாய் ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பேசுகிறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ பாபா கார்ட்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த வாரம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி மிக விரைவில் நான் வந்து ஒரு ஏஞ்சலிக் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போகிறேன். எப்படி ஏஞ்சல்ஸோட கனெக்ட் பண்ணுறேன், நான் என்னோட டெக்னிக்ஸ் என்ன அப்படின்றத ஒரு 3 டே வாட்ஸ்அப் ஒர்க் ஷாப்பில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் பேச போகிறோங்க. ஆல்சோ 6 இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் பற்றி பேச போகிறோம். இது பழைய ஒர்க் ஷாப்ஸை விட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். பிகாஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது, நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான ரொம்ப டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய விஷயங்க, எந்த டைமில் காண்டாக்ட் பண்ண முடியும், எந்த ஏஞ்சலை எந்த நேரத்தில், அண்ட் ஏஞ்சலிக் கம்யூனிகேஷன்லேயே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது. இட்ஸ் மோர் ஸோ ஆன் கம்யூனிகேஷன். எப்படி ஏஞ்சல்ஸோட நம்ம கனெக்ட் பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணுறது ஒரு விஷயம்னாலும் அதை பற்றி நிறைய ஒர்க் ஷாப்ஸில் பார்த்துருக்கோம். கம்யூனிகேட் பண்ண முடியும், எப்படி ட்ரை பண்ண முடியும், ட்ரை பண்ணி எப்படி அதை நம்மளுடைய பெனிஃபிட்டுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயில்டான ஒரு போஸ்டர் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக யூ கேன் காண்டாக்ட் மீ. என்னோட நம்பர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, பிகாஸ் ஐ மைட் பி அட் ஒர்க். ஓகே, ஸோ வாங்க என்னோட பியூட்டிஃபுல்லான ரீடிங்குள்ளே நம்ம என்டர் பண்ணலாம். வெயிட்டிங் ஃபார் யூ. நல்ல டீப் பிரெத் எடுத்துட்டு உங்களோட கார்ட்ஸ் என்னன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். இந்த வாரம் பாபா உங்களுக்காக என்ன மெசேஜ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாமா? முதல் மெசேஜை நீங்கள் பார்த்தோன்னே புரிஞ்சிருப்பீங்க. நெவர் கிவ் அப் ஆன் யோர் செல்ஃப். நான் உங்களை ஒன்று கேட்குறேங்க. எவ்வளோ நாட்களாக நீங்கள் தைரியம் இல்லாமல் இருக்கீங்க? எவ்வளோ நாட்களாக நீங்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க? நிறைய நாட்களாகவா? இல்லை சேச்சே என்ன ஆனாலும் சரிங்க, நான் என் தைரியத்தையும் என்னுடைய அந்த தன்னம்பிக்கையும் நான் விட்டு கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறவரா? எதா இருந்தாலும் சரி, இன்னமேயும் அதை கீப் அப் பண்ணுங்க. எதை கீப் அப் பண்ண சொல்கிறேன்? ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். நெவர் கிவ் அப் ஆன் யோர் செல்ஃப். நீங்கள் உங்களை நம்பலைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு செல்ஃப் பிட்டிக்குள்ளே போயிடுவோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே போயிடுவோம். ஸோ முதல்ல உங்ககிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, பலவிதமான டேலண்ட்ஸ் இருக்குது. ஆனால் உங்களுடைய டேலண்ட் என்னன்றது உங்களுக்கே தெரியல. யூ வில் நெவர் ஃபெயில். சக்ஸஸ் வந்து லேட்டாக வரலாம், பட் நமக்கு என்றைக்குமே வராமல் இருக்காது. சரிங்களா? ஸோ உங்களை முதல்ல ஹார்ஷாக ட்ரீட் பண்ணாதீங்க. சில நேரத்தில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்காத போது நம்ம சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம், சும்மா அதையே நினச்சிக்கிட்டே இருப்போம். தட் இஸ் ஒன் வே ஆஃப் ட்ரீட்டிங் யுவர் செல்ஃப் வெரி ஹார்ஷ்லி. இல்லை, நம்மளே நம்ம மன்னிக்காத அளவுக்கு நான் எப்படி இப்படி செஞ்சேன், எப்படி இப்படி செஞ்சேன்னு அந்த ஒரு எண்ணம் நம்மளுடைய ஆற்றலை மாற்றிக்கிட்டே இருக்கும், ஸ்கேட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்டாப் பீயிங் அஷேம்டு. எல்லா நேரமும் நம்ம ஜெயிக்க முடியாதுங்க, நம்ம அதுக்காக பிறக்கல. ஒரு சில நேரங்களில் தவறுகள் நடக்கும், நம்மளும் தோற்று போவோம், திருப்பி எழுவோம், திருப்பி ஓடுவோம், திருப்பி நடப்போம். பல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. ப்ளீஸ் உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. கம்பேர் பண்ணுறதுன்றது அவளை மாதிரி எனக்கு வேணும், இவனை மாதிரி என்கிட்ட இந்த பொருள்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் கம்பேரிசன் இல்லை. சில நேரத்தில் நம்ம நினைப்போம் தெரியுமா, நான் என்ன பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் கிடைக்கல, நான் எல்லார்ட்டையும் நல்லா தானே இருக்கேன். அது ஒரு விரக்தி, ஒரு எதிர்பார்ப்புன்னு கூட சொல்லாமா? எதிர்பார்ப்பை விட ஒரு விரக்தின்ற வார்த்தையை நான் இங்கே பயன்படுத்தலாமா? சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இட் இஸ் டைம் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் யுவர் டேலண்ட்ஸ். எல்லாருக்கும் இருக்குங்க, ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும். உடனே நான் இதை சொன்னோன்னு உங்களுக்கு அடுத்தது என்ன தோணுன்னா, எல்லாம் இருந்ததுங்க, என்னதான் பயன்படுத்த விடலையே. சரி, அது பாஸ்ட் டென்ஸ். இப்போ உங்களை யார் தடுக்கிறா? இது கேட்டாலும் நம்ம மனசு என்ன சொல்லும்? ஆமாம், இப்போ எனக்கு வயசாச்சு, இதுக்கு மேலே நான் என்னத்தை என் டேலண்ட் நினைக்கவே நினைக்காதீங்க. 60 வயசுல சாதிச்சவங்க கூட இருக்காங்க. ஏன் இன்னைக்கு நீங்க நினைச்சா கூட உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்க முடியும். அதுக்கு முதல்ல உங்களுக்கு தேவை நம்பிக்கை. ஏதோ ஒரு கோலை செட் பண்ணுங்க, முதல்ல அட்டம்ப்டை போடுங்க. வயசை பத்தி நினைக்காதீங்க, இட் இஸ் ஆல் நம்பர்ஸ். பட் அந்த நம்பருக்கும் ஒரு ஆற்றல் இருக்குது. இவ்வளோ நாள் வந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களால் தலை நிமிர்ந்து நிற்க முடியும், உங்களுடைய ஐடென்டிட்டியை வெளியில் கொண்டு வர முடியும். லுக் அட் யுவர் எபிலிட்டிஸ். நீங்கள் தைரியமாக நடக்கும்போது உங்களை தாழ்த்தணும்னு நினச்சாங்க பாருங்கள், அவங்க தலை குனிஞ்சு நடப்பாங்க. பட் அது நம்ம விஷயம் இல்லை. இங்கே நம்ம தலை தூக்கி நடக்கணும் அப்படின்றது தான் இங்கே நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் கான்சை பார்த்தீங்கன்னா நிறைய வாண்ட் எனர்ஜி, எங்கே பார்த்தாலும் ஒரு வாண்ட் எனர்ஜி இருக்குது. நல்ல ஒரு இன்ட்யூஷன் இருக்குங்க உங்களுக்கு. பேசியே உங்களால் ஒரு விஷயத்த சாதிக்க முடியும். இவங்க கிட்ட இப்படி பேசினா எப்படி வேலை நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு பயம், எதுக்கு இவங்க கிட்ட இதெல்லாம்
அப்படிலாம் நினைக்காதீங்கங்க. உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா போய் பேசலாம். நம்ம நேர்மையா தான் பேச போறோம். நம்ம ஒண்ணும் தப்பா எதுவும் பண்ண போறதில்ல. அதே மாரி நீங்க வந்து யூ கேன் செல்ஃப் மோட்டிவேட் யுவர் செல்ஃப். உங்கனாலேயே ஒரு நல்ல மோட்டிவேஷன் உங்களுக்கு குடுத்துக்க முடியும். ஆனா, நீங்க அதெல்லாம் மற்றவர்களுக்காக பண்றீங்க. உங்களுக்காக பண்றதில்ல. கரெக்ட்டா? கரெக்ட்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சில நேரத்துல, வெகு சில நேரத்துல இம்பல்சிவா பிஹேவ் பண்ணிடுறீங்க. பண்ண மாட்டீங்க மோஸ்டா. பட் சில நேரத்துல எங்க செய்யக்கூடாதோ, அங்க டக்குனு கோவமா பேசிடுறது, ஒரு சில வார்த்தைகள விட்டுறது. அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, இன்னும் பெட்டரா இருக்கும். அதே நேரத்துல அ உண்மைய சொல்லக்கூடாத இடத்துல சொல்லிடுறது. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது கொஞ்சம் ரூடா இருக்கிறதுக்கான ஒரு பிஹேவியரும் தானேங்க. கரெக்ட்டா சொல்லுங்க. கொஞ்சம் ரூடா இருப்பீங்க. அந்த மாரி பண்ணாதீங்க. சில நேரத்துல மேனிபுலேட்டிவா கூட பேசலாம். கேட்டா, "ஆமாங்க, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நடக்கிற இடத்துல நான் ஏங்க பேசக்கூடாது? போங்கங்க." எஸ், யூ ஆர் ஜஸ்டிஃபையிங் யுவர் செல்ஃப். தப்பில்ல. ஏன்னா, நீங்க தான் நெனச்ச நேரத்துல ரிஸ்க் எடுப்பீங்களே! ஸோ நெறைய நல்ல குவாலிட்டீஸ், ரொம்ப ஸ்மார்ட்டான குவாலிட்டீஸ் உங்ககிட்ட இருக்கு. அத சரியான நேரத்துல, சரியான இடத்துல நீங்க பயன்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா, நோ ஒன் லைக் யூ. ஏன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல, கொஞ்சம் காலங்கள்ல உங்க உங்களுக்கு தடைகளா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அகற்றப்பட போகிறது. இது எவ்ளோ சந்தோஷமான விஷயம். இதெல்லாம் கடந்து வந்துட்டாலே, எஸ், உங்க வாழ்க்கைய விட்டு அதே போயிடும். பட் அத கடந்து வரணும் இல்லையா நம்ம? அது வந்ததுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு நீங்களே பார்க்க போறீங்க. நெறைய ட்ராவல் பண்ண போறீங்க. உங்களுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. கம்யூனிகேஷன், த்ரோட் சக்ராவ கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணுங்கங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அண்ட் நீங்க இருக்கிற இடத்துலயே எல்லாருமே பயங்கர ஹெட்ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கரெக்ட்டா? தெரியல. எல்லாருமே அவங்களுக்கு வேணுங்கிறத சாதிச்சுப்பாங்க, தோன்றத பேசுவாங்க, செய்யணும்னு நெனைக்கிறத செய்வாங்க. நீங்க மட்டும் தான் இவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வேணுன்றத யோசிச்சு, யோசிச்சு இன்னமும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா, யூ ஹேவ் நோ கண்ட்ரோல் ஆஃப் த சிச்சுவேஷன். நேத்து நான் ஒரு வீடியோ போட்டேன், கேட்டீங்களா அத? கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னு அந்த வீடியோல போய் பாருங்க. இப்ப தோணுது, உங்க இம்பல்சிவ் பிஹேவியர் தப்பே இல்லன்னு. ஏன்னா எல்லா நேரமும் எல்லாருமே இம்பேஷன்ட்டா, இம்பல்சிவா பிஹேவ் பண்ற இடத்துல, ஒரு சில நேரத்துல, அதுவும் ரொம்ப ஒரு சில நேரத்துல நீங்க அப்படி பிஹேவ் பண்றது தப்பே இல்லங்க. சில நேரத்துல உங்களுக்கு தோணும், என்னடா இது ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கே வாழ்க்கை. ஒரு நம்ம நினைச்சது எதுவும் நடக்க மாட்டேங்குது. செமையா போர் அடிக்குதே! அப்படின்னு நீங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி யோசிக்காதீங்க. எல்லாம் சரியான டைரக்ஷன்ல தான் போயிட்டுருக்கு. எல்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்கு. அம் திங்ஸ் ஆர் மூவிங் குயிக்லி. நீங்க நினைக்கிறீங்க ஒண்ணும் நடக்கல அப்படின்னு. பேக் ஒர்க் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க சாதிக்க நினைக்கிற எல்லா விஷயங்களும் சரியான டைரக்ஷன்ல தான் போயிட்டுருக்கு. நீங்க தான் கவனம் செலுத்தல. ஏன்னா, நீங்க தான் மத்தவங்க குடுக்குற ஸ்பீடுக்கு தானே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஸ்பீட் என்ன? உங்களுக்கு என்ன வேணுன்றத நீங்க இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கலையே! பிளான் பண்ண ஆரம்பிக்கலையே! பிளான் பண்ணாலும் பாதி வழியிலேயே விட்டுர்றது. ஒரு அவநம்பிக்கை. நடக்கலனா, இதுக்காகவா இவ்ளோ எஃபோர்ட் போடணும்? அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை. வேண்டாங்க. அத தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி நீங்க வந்து உண்மைய சொல்லணும்னா, அடுத்த கட்டத்துக்கு போக தயாரா தான் இருக்கீங்க. ஆனா, ஒரு தயக்கத்திலேயே நிக்கிறீங்க. கரெக்ட் ஆகுமா? இது செட் ஆகுமா? செட் ஆகாதா? போலாமா? வேண்டாமா? அப்படின்ற ஒரு தயக்கத்திலேயே நின்னுகிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் அத உடைச்சுட்டு வெளியில வாங்க. லாட் ஆஃப் குட் திங்ஸ் ஆர் வெயிட்டிங் டு ஹேப்பன் டு யூ. நெறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. டே பை டே, டே பை டே ஒரு ஒரு நாளும் முடிய முடிய நல்ல விஷயங்கள் உங்கள நோக்கி வரப்போகுது. அதுக்கு நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? 2 விஷயங்கள் செய்யணும். 1, ஒரு ஒரு சக்சஸையும் செலிப்ரேட் பண்ணணும். நான் நம்ம 48 டே லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப்லயும் அதான் சொன்னேன். ஒரு ஒரு சக்சஸையும் அப்ரிஷியேட் பண்ணுங்க. செலிப்ரேட் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய வெற்றிகள சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணலாம். மத்தவங்கள விடுங்கங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நம்ம சந்தோஷமா இருந்தாலும் அவங்கலாம் பாரேன் அப்படின்னுவாங்க. சந்தோஷமா இல்லனாலும் ஐயோ பாரேன் அப்படின்னுவாங்க. பாரேன்னு சொல்றவங்க பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கட்டுங்க. உங்களுக்கான செலிப்ரேஷன நீங்க பண்ணுங்க. ரூ. 1க்கு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு கவர தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. யாராவது உங்கள கைய பிடிச்சு தடுப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. சரி, 2வது முக்கியமான விஷயம். அடுத்து எப்ப சக்சஸ் வரப்போகுது? சக்சஸ்ன்னு கூட இல்லங்க. அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்ப வரப்போகுது? அத நான் புடிச்சுருவேன் அப்படின்னு தினசரி வெயிட் பண்ணுங்களேன். அப்படியே வானத்த பார்த்து கேளுங்க. அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எப்ப குடுக்க போற நீ? இதெல்லாம் தாங்க பாபா உங்களுக்கு சொல்றாரு. டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் செல்ஃப். நீயே உன்ன வந்து தண்ணி தெளிச்சு விட்டுட்டா, அப்புறம் எப்படி? ஒர்க் டுவர்ட்ஸ் எக்ஸ்பான்ஷன். இன்னும் இன்னும் பிரபலமாகணும். இன்னும் வெற்றிகள் அடையணும். இன்னும் சந்தோஷம் நடக்கணும். ஸ்லோவா இருக்குன்னு நினைக்காதீங்க. சும்மா வெற்றி வரும்போது தாறுமாறா உங்கள தேடி வரப்போகுது. அண்ட் உங்க ஹார்ட் ஒர்க் எல்லாம் இட்ஸ் கோயிங் டூ பே ஆஃப். அண்ட் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம்னு தெரிஞ்சுட்டாலே, இதனால தான் சொல்றது, குவைட்டா இருங்க. ப்ளீஸ் உங்களுடைய விஷயங்கள வெளியில சொல்லாதீங்க. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு மக்களே, உஷாரையா உஷாரு. எல்லாரும் உங்கள ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. என்ன பண்றாங்க இவங்க? இவங்க ஏதோ செய்றாங்க. ஏதோ அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ வேலை நடக்குது. வெளில இவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்மள வச்சு பெரிய ட்ராமா வெளில ஓடிட்டு இருக்கும்.
நமக்கு தான் உள்ள தெரியும் நம்ம என்ன ததுங்கினத்துவம் பண்ணி அடி வாங்கி நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்கோம்னு வெளியில பயங்கரமா யோசிப்பாங்க. அவங்களுக்கு என்னப்பா எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அதனால தான் சொல்றது, டோன்ட் டாக் அபவுட் யுவர் கேக் அன்டில் யூ பேக் இட். யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். உங்களுடைய பிளான்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. காசிப் 24 மணி நேரமும் மக்களுக்கு ரொம்ப பிடித்த வேலை அதுதான். சோஷியல் மீடியால மட்டும் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதே தான் மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிங்களேன், நொந்துருவோம் நம்ம. கஷ்டப்பட்டு அவங்க போடுவாங்க, அவங்க ஏதோ ஒரு இன்டென்ஷன்ல போட்டு போறாங்க. பட் அந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போது கூட சில நேரம் அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஏன் இப்படிலாம் கமெண்ட் பண்றாங்க? ஸோ எல்லா ட்ராமால இருந்தையும் தள்ளிருங்க. உங்களை பத்தி தப்பா பேசினா கூட ப்ளீஸ் பேசுங்களேன் அப்படின்ட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. மற்றவங்களுடைய ப்ரெஷரை உங்க தலை மேல போட்டுக்காதீங்க. அவங்களுக்காக நான் இது செய்யணும் அதை செய்யணும் காலம் முழுக்க நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். இட் இஸ் டைம் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் நாட் டு கிவ் அப் ஆன் யுவர் செல்ஃப். எங்கெங்க தவறுகள் தெரியுதோ அதை சுட்டி காட்டுறது நம்ம வேலை இல்லை. அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம நம்மளுடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த Thursday மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களோட ரெசனேட் ஆச்சா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெயிட்டிங் டு ஹியர் ஃப்ரம் யூ. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். அண்ட் சொல்லுங்கள், நம்மளுடைய நியூ ஏஞ்சல் ஒர்க் ஷாப்பில் சேர்றதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? டீட்டெயில்ஸ் இன்ட்ரடக்ஷனில் ஸ்க்ரீனில் உங்களுக்கு போட்டாச்சு, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டேக் கேர். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பெரிய சூப்பர் மாற்றம் நடக்க போகுது. மாற்றம்னோன்னு உங்கள் மைண்ட் என்னெல்லாம் தோணும்னு நான் சொல்லிடுறேன். எனக்கே தெரியும். சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லான மாற்றம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாற்றத்தை பற்றி நம்ம நிறையா பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் அவசரமாக உங்களுக்கு வெல்கம் சொல்லிட்டேன். இப்போ பொறுமையாக சொல்கிறேன். வெல்கம். நீங்கள் செட் 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இந்த மாற்றம் அப்படின்ற போதே நம்ம எல்லாருக்கும் சொன்னோன்னே ஒரு என்ன மாற்றம் அப்படின்னு தோணும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இல்லை, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டே சொல்லும், நல்லதை தான் நினச்சி தொலையேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லும். நல்ல விஷயங்கள் மட்டும்தாங்க நமக்கு நடக்க போகுது. மாற்றம் அப்படின்றது இன்னெவிட்டபிள். எல்லார் வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்ரிடே இஸ் நாட் த சேம். இல்லை, இன்னைக்கு நம்ம நினைப்போம் நாளைக்கு நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும். பட் நாளைக்கு நம்ம அந்த வேலைன்னு நினச்சி பண்ண போகும்போது தான் கரெக்டாக இன்னொரு வேலை வந்து நிற்கும். எங்கே போனாலும் நமக்கு வேலை முடியாது. ஏன் ஒரு ஆஃபீஸ்க்கு போனால் கூட அங்கே போய் ஒரு க்யூவில் நிற்கணும், அதுக்கு ஒரு வேலை. ஸோ எதுவுமே பிளான் பண்ணபடி நடக்காது. ஸோ நம்ம ஏதோ அடுத்துன்னு ஒரு புது ஃபேஸை தாண்டி தான் போயிட்டுருக்கோம். ஒரு ஸ்டேஜாக நம்ம நோக்கி போயிட்டே தான் இருக்கோம். இப்படி ஒரு ஸ்டேஜாக போயிட்டு இருக்கும் போது புது விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம டினை பண்ணவே முடியாது. இங்கே நான் மாற்றம்னு சொல்லும் போது உங்ககிட்ட இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும். பயப்படாதீங்க. ஏன்னா மாற்றம் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்கும் போதே நமக்கு ஐயோ இப்போதானே ஒரு பெரிய விஷயத்தை தாண்டி நம்ம வந்திருக்கோம், திருப்பியும் மாற்றமா? இல்லை, மாற்றம் தினசரி நம்ம வாழ்க்கையில் ஒரு நொடியும் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் நம்ம தான் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா, நம்ம கண்ட்ரோலில் இருக்க விஷயங்களுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு. ஸோ மாற்றங்கள் நடக்கும் பொழுது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா, அதுக்கு ஏற்றா போல் நம்ம பிளான் பண்ணிக்கணுங்க. நேத்தோடைய வீடியோ போய் பாருங்கள். அதே மாதிரி உங்களை சுற்றி ஏதோ ஒரு இடத்துல, ஆஃபீஸாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த இடத்த நான் க்ளீன் பண்ணியே ஆகணும்டா, செமையாக குப்பையாக போட்டு வச்சுருக்கேன். உங்களை சுற்றி அப்படி ஒரு இடம் இருக்குது. முதல் வேலையாக அந்த இடத்த போய் க்ளீன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக யூ ஹாவ் டு டீக்ளட்டரேட். உங்களுக்கு வேறு வழியே இல்லை. பிகாஸ் அந்த இடம் உங்களுடைய மன நிம்மதியை வெளியில் மற்றவர்களுக்கு காட்டுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே ஒரு எனர்ஜி ஸ்டாக்னேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். இஃப் யூ வாண்ட் டு மூவ் ஃபார்வர்ட், திரும்பி பார்க்காதீங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம். அது எப்படியெல்லாம் நம்மளை ட்ரீட் பண்ணியிருக்குன்னு நமக்கு தெரியும். எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்திருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ நம்ம இப்போ செய்ய வேண்டியது, திரும்பி பார்க்காம, சில பேர் சொல்லுவாங்க நம்ம கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டும். சரி, கொஞ்ச நாள் நம்ம பார்க்காம இருப்போம். நம்ம ரொம்ப பார்த்துட்டோம், திரும்பி பார்த்துக்கிட்டே இன்னும் திரும்பி பார்த்துக்கிட்டு தான் நிற்கிறோம். பட் அதை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் முன்னாடி நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போவோம். எங்கெங்கே டிசிப்ளின் வேணுமோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்களை பயன்படுத்தலாம். எங்கெங்கே நம்ம திரும்பி பார்க்கக்கூடாதோ அங்கெல்லாம் திரும்பி பார்க்காம ஏதோ ஒன்று நம்ம பண்ணிடுவோம். பண்ணாமல் இல்லை, பண்ணிடுவோம். பட் முன்னாடி போயிட்டே இருக்கணும். அண்ட் உங்கள் கான்செப்ட் பார்க்கும்போது உங்களுடைய த்ரோட் சக்கராவை பற்றி நான் கேட்டாகணும். ஆர் யூ வாய்ஸிங் அவுட் யுவர் ஒப்பீனியன்ஸ்? பிடிச்சிருக்கு, பிடிக்கல, வேணும், வேண்டாம், எனக்காவது வாயை திறந்து சொல்லியிருக்கீங்களா? இல்லை, நான் சொல்லியிருக்கேன், பட் யாரும் கேட்கலன்றது அடுத்த விஷயம். அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கீங்களா? என்றைக்கு சொன்னீங்க? எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா உங்கள் கான்செப்ட் பார்க்கும்போது எனக்கு தெரிகிற முதல் விஷயம், இன்ட்யூட்டிவாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் முதல்லையே தெரிஞ்சிருது.
இது சரி, இது தவறு, இது ஏன் பண்றாங்கோ, ஐய்யய்யோ! இது வேலைக்கே ஆகாதே, சொல்லிடலாமான்னு சில நேரம் நம்ம சொன்னா கூட, அவங்க வந்து சொன்னாங்கல்ல, அதனால தான் நடக்காம போச்சு. அப்படிலாம் சொல்றவங்கலாம் இருக்காங்க. நான் இல்லன்னு சொல்லல. நெனைக்கிறவங்க நெனச்சுட்டு போட்டும். நீங்க ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணீங்க. ஆம். பட் அவங்க நம்மள வந்து சில நேரம் அப்படி பேசிடுறது வந்து, உங்கள வந்து ச்சே இது கூடவா இவங்கனால புரிஞ்சுக்க முடியல, அப்படின்லாம் உங்களுக்கு தோணியிருக்கலாம். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி இப்போ உங்க கார்ட்ஸ பார்க்கும்போது கூட, நீங்க ரொம்ப உங்க மனச போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. அ ஏதோ ஒண்ணு உங்கள ஸ்டாப் பண்ணுதுங்க. என்ன உங்கள ஸ்டாப் பண்ணுதுன்றது உங்களுக்கே தெரியல. பட் சம்திங் இஸ் ஆக்சுவலி ஸ்டாப்பிங் யூ. ஏதோ ஒரு கிளாரிட்டி இல்ல உங்களுக்கு. அ பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்றீங்களா? இல்ல கண்ட்ரோல் இல்லாத மாரி யோசிக்கிறீங்களா? இல்ல வேற யாரோ உங்கள கண்ட்ரோல் பண்றாங்கன்னு யோசிக்கிறீங்களா? யூல் ஹேவ் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப். உங்களுக்கு இதுலேருந்து ஒரு பிரேக் வேணும். ஏதோ உங்கள யாரோ போட்டு அழுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அழுத்தத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பிரேக் வேணும். அந்த பிரேக்குக்கு நீங்க நம்புற ஒரு சில விஷயங்கள இனிமே நம்பாம போணும். நம்பாம இருந்த ஒரு சில விஷயங்கள இனிமே நம்ப ஆரம்பிக்கணும். யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். இன்னும் நெறைய ஸ்ட்ரெங்த் வேணுங்க உங்களுக்கு. கரேஜ் வேணும். அ பிடிக்காத விஷயங்கள வந்து ச்சீ பே! அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போற தைரியம் உங்க மனசுக்குள்ள இருக்கு. ஆனா, ஏதோ ஒரு காரணத்துக்காக அத நீங்க பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. இப்போ நீங்க பாருங்களேன், நீங்க என்ன மாரியான ஒரு பெர்சன்னா, அ ரொம்ப ஒரு ரிலையபிளான ஒரு பெர்சன். இத நான் சொல்லியே ஆகணும். அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா ரொம்ப பிராக்டிகலான அட்வைஸ குடுப்பீங்க. ரொம்ப எமோஷனலாலாம் அட்வைஸ் பண்ணாம, ரொம்ப பிராக்டிகலான அட்வைஸ் சொல்லுவீங்க. அம் உங்களுக்கு அது பிரச்சனையா இருந்தா கூட, "சரி நீ போ நம்ம பார்த்துக்கலாம்." அப்படின்ற ஒரு தைரியத்தையும், தன்னம்பிக்கையும் குடுக்கக்கூடிய ஒரு பெர்சனாலிட்டி நீங்க. அதனால தான் இப்ப தெரியுதா மத்தவங்க ஏன் உங்கள அட்வான்டேஜ் எடுக்குறாங்கன்னு. யூ ஆர் டிபெண்டபிள். ரொம்ப ஈஸியா உங்க பேர சொல்லிட்டு போயிடலாம். "அவங்க தாங்க, நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க." அப்படின்னு ரொம்ப ஈஸியா அவங்க மேல பழிய போட்டு போயிடலாம். அண்ட் நீங்க அந்த இடத்துல வந்து வாய தொறந்து பேச மாட்டீங்க. யூ வில் நாட் டாக் ஃபார் யுவர் செல்ஃப். அதனால தான் எல்லா இடத்துலயும் உங்கள வந்து மட்டம் தட்டுறதுக்கு நெறைய பேர் வந்து நிக்கிறாங்க. பிகாஸ் யூ ஆர் நாட் டாக்கிங் ஃபார் யுவர் செல்ஃப். எப்போ பேச போறீங்க? லைஃப்ல எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு நல்ல டிசிப்ளின் இருக்கு. ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாருமே உங்களுக்காக மனசுல வச்சிருப்பாங்க. பட் நீங்க வந்து அத நீங்களே சில நேரம் கெடுத்துக்கிறீங்களோ? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பெருந்தன்மை, நீங்க வந்து நடந்துக்கிற விதம், மற்றவர்களுக்காக விட்டு குடுக்குறனால எல்லாரும் உங்கள மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்கள ஸ்டேபிளா வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட ஃபெய்த்ஃபுல்லா இருக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க மட்டும் தான் எல்லாமே அவங்களுக்காக செஞ்சுகிட்டு இருக்கீங்க. இனிமே அப்படிலாம் இருக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு ஆக்சுவலி உங்கள சுத்தி நெறைய பேர் இருக்காங்க. தேர் ஆர் அ லாட் ஆஃப் பீப்பிள் அரவுண்ட் யூ. சோ மெனி பீப்பிள் அரவுண்ட் யூ. பட் நீங்க அத சரிவர பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு எமோஷனல் சப்போர்ட் உங்களுக்கு இல்ல. சரியான எமோஷனல் சப்போர்ட் குடுக்குறதுக்கான ஆள் உங்களுக்கு இல்ல. நீங்க எல்லாருக்கும் குடுக்குறீங்கல்ல. அப்ப உங்களுக்காக ஒரு கேங்க நீங்க கிரியேட் பண்ணி வைக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் ஒருத்தராவது இருக்கணும் இல்லையா? வளர்ச்சிய ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் குரோத். அ அந்த மைண்ட், பாடி, சோல், ஸ்பிரிட்லாம் சொல்லுவாங்கல்ல. அத ஃபோக்கஸ் பண்ணுங்கங்க. எல்லா நேரத்துலயும் உங்கனால எப்பப்போ ஒரு மெடிடேஷன் பண்ண முடியுமோ, மெடிடேட் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க. உங்கனால ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நீங்க. வெளியில வந்து நெறைய பேர் உங்கள பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் நீங்க அது கிடையாது. அதே மாரி எனக்கு தெரிஞ்சு உங்க கார்ட்ஸ பார்க்கும்போது, ம் எஸ். ஆக்சுவலி நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நெறைய பேர் உங்கள பேக் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, நீங்க நெறைய விட்டு குடுத்துருக்கீங்க. அவங்களுக்காக நெறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒண்ணா பணம், இல்லன்னா நேரம். 2மே பெரிய விஷயங்க. எல்லா நேரமும் நம்ம அத செஞ்சுகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அண்ட் போலித்தனமா கூட இருந்திருக்கீங்க. சும்மா ஒரு கேங்ல நான் இருக்கணும். நான் இப்படி இல்லன்னா அவங்க என்கிட்ட பழக மாட்டாங்களேங்க. நீங்க என்னங்க சொல்றீங்க? நான் நான் நெனச்ச மாரி நான் இருந்தேன்னா, நான் இந்த இடத்துல தனிமை ஆயிடுவேன். என் கூட யாரும் பழக மாட்டாங்க. ஸோ, அதுக்காகவே நீங்க வந்து சில நேரத்தில வந்து ரொம்ப போலியா இருக்கீங்களோ! அப்டின்றதையும் நான் பார்க்குறேன். அண்ட் கொஞ்சம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு? அப்டின்றத நீங்க திருப்பி கொஞ்சம் கவனத்தில எடுக்கணும். ஆம், புதிய விஷயங்கள், புதிய மாற்றங்கள் வர நேரத்தில, அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் விட்டுருங்கங்க. டோன்ட் திங்க் டூ மச் அபவுட் இட். அ அடி மனசுல, ஆழ் மனசுல அதெல்லாம் இருக்கும். சும்மா நான் சொல்லலாம், அதெல்லாம் மறந்துருங்க, மறந்துருங்கன்னு. எப்டிங்க அத மறக்க முடியும்? எல்லாம் ஒரு அனுபவம் தானே! திருப்பி அந்த ஒரு பர்சனாலிட்டியையோ, அந்த ஒரு அனுபவத்தையோ நம்ம திருப்பி அனுபவிக்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் சில நேரத்துல அப்படியே சிலுத்துரும் இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இட் இஸ் ஓகே. எண்ட் ஆஃப் த டே நம்ம இதெல்லாம் தாண்டி தான் வரணும். நமக்கு தேவை அமைதி. இல்லையா? மனதளவிலயும், உடல் அளவிலயும், எமோஷனலாவுமே நமக்கு சில நேரத்துல தேவையானது அமைதி தான். ஸோ எப்படி நம்மள ஹீல் பண்ணிக்க முடியும் அப்படின்றது பாருங்க. ரிகவரி வந்து ஸ்லோவா இருக்கலாம். பட் நம்ம திருப்பி வரமாட்டோம்னு கிடையாது. ரொம்ப ஸ்லோவா இருக்கலாம். அதுக்காக திருப்பி வரவே மாட்டாங்கன்னுலாம் நம்ம கிடையாது. வி வில் ஸ்டார்ட் அகெயின்.
திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு தேவையான ஹீலிங்கை நம்மளே எடுத்துப்போம். ஓகே, வி வில் ஹீல் அவர் செல்ஸ். அது மட்டும் தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். அண்ட் ரெசிஸ்ட் பண்ணாதீங்க, எந்த சேஞ்சையும் ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. உங்களை நம்புங்க, உங்கள் எண்ணங்களை நம்புங்க. லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புது ஏஞ்சல் ஒர்க் ஷாப்புக்கு தயாராக இருக்கீங்களா? வி ஆர் கோனா கம்யூனிகேட் வித் ஏஞ்சல்ஸ். அண்ட் ரொம்ப புதுசாக இருக்க போகுது இந்த ஒர்க் ஷாப். வாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் இன்ட்ரடக்ஷன்லேயே நான் சொல்லிட்டேன். ஸோ ஐ ஹோப் யூ வில் லைக் இட். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்தது, ஹவ் வாஸ் அ ஹோல் ரீடிங் அப்படின்னு. உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் 3 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். சரண்டர். முதல் வார்த்தையே பாருங்க, யூ ஜஸ்ட் ஹாவ் டு சரண்டர். லெட் கோ. அப்படி லெட் கோ பண்ணுறது ரொம்ப ஈஸியா? இல்லைங்க. டெஃபினெட்லி இட் கம்ஸ் வித் லோட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். அவ்வளோ ப்ராக்டிஸ் தேவைப்படுது. நமக்கு தேவையில்லாத விஷயங்களை குப்பை தொட்டியில் போடுறதுக்கும், தேவையான விஷயங்களை மனசில் பத்திரமா வச்சுக்கிறதுக்கும் அது இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸ் அப்படின்றத விட வி ஹாவ் டு அக்செப்ட். சரி, இந்த விஷயம் இப்படி தான்ப்பா, இது இப்படி தான் டீல் பண்ண முடியும், இதை இப்படி தான் நான் பண்ணணும், சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதை அக்செப்ட் பண்ணும்போதே நம்ம வந்து சரண்டர் பண்ணுறோம் தான் அர்த்தம். வி சரண்டர் டு அவர் செல்ஸ். நம்ம இன்ட்யூஷனுக்கே நம்ம சரண்டர் பண்ணிடுறோம். சரி, நீ சொல்கிறது உண்மை, இது எப்படி டீல் பண்ணுறதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ அந்த முழு அக்செப்டன்ஸோட நம்ம ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு நம்ம லெட் கோ பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான பதில் லைஃப் சேஞ்சிங்காக இருக்குங்க. அந்த லெட் கோ பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இவ்வளோ நாள் நான் எதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தேன், ஏன் நான் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம கிட்ட இருந்தே ஒரு பதிலை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த லெட் கோ பண்ணும்போது நம்மளையே நம்ம நம்புறோம்னு அர்த்தம். ஏன்னா ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கிறது வந்து ரொம்ப சுலபம். சுலபம்னா ஈஸி கிடையாது. பட் அதை விட ரொம்ப கஷ்டம் வந்து இது வேண்டான்னு சொல்லி நம்ம ஒதுங்கி நிற்கிறோம் பாருங்க, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஸோ அதை நம்ம முதல்ல பண்ணிட்டோம்னா நம்மளை நம்ம நம்புறோம்னு அர்த்தம். நம்மளை நம்ம நம்புறோம்னாலே கண்டிப்பாக இந்த உலகத்தில் பல பேரை விட நம்ம சுப்பீரியர் தாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க மேலே நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் நிஜமாக ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ப மாட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம், இன்னைக்கு இப்படி தான்டா பண்ணுறோம், நம்ம பிளான் பண்ணிட்டு போவோம். கண்டிப்பாக அது அந்த அளவில் இருக்காது. வேற மாதிரி அது நடந்துக்கிட்டு இருக்கும், இல்லை நடக்க ஆரம்பிக்கும். நம்ம அதுக்கு தைரியமாக வேண்டிய நேரம் வந்துடும். ஸோ ஆல்வேஸ் அலவ் யுவர் செல்ஃப் டு லெட் கோ. இது வேண்டாம், இது நமக்கு கஷ்டப்படுத்துதுன்னா தைரியமாக அதை லெட் கோ ஆஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு உறவு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இல்லை உங்களை ஸ்ட்ராங்கர் ஆக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஸோ என்னால் அதை தெளிவாக சொல்ல முடியாது. பட் பார்க்கும்போது ஏதோ ஒரு உறவு உங்களை விட்டு விலகி போகுது, இல்லை இப்போ தான் ஒரு உறவு உருவாகுது. எதாக இருந்தாலும் சரி, உங்கள் 2 பேருக்குள்ள எந்த ஒரு டிஃப்ரென்சஸ் வந்தாலும் சரி, அதை சேர்ந்து எப்படி ஹீல் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் யோசிங்க. ஹானஸ்டாக இருந்துக்கோங்க. உங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கிற வேறுபாடுகளை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் உன்னோட வேறுபாடு, இதெல்லாம் தான் நான் வித்தியாசமாக இருக்கிறேன், இதை நான் அக்செப்ட் பண்ணிடுறேன், இது இப்படி நடந்து போச்சு. இதை வச்சு நம்ம திருப்பி திருப்பி நம்ம ஃபவுண்டேஷனை வந்து கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு ஏற்றிக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் என்ன சந்தோஷமாக இருந்தாலும் ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னா பில்டிங் விழுந்துடும். அந்த மாதிரி சரி, இப்போ இது இப்படி இருக்குது, இதை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சு உங்கள் வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி உங்கள் பார்ட்னரோட ஒப்பீனியனுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுங்க. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த அவங்க பண்ணாமல் போகலாம். நீங்கள் பண்ண வேணாம்னு நினைக்கிற ஒரு விஷயத்த அவங்க பண்ணணும்னு நினைக்கலாம். ஏன் அப்படின்னு யோசிக்க வேண்டிய கட்டாயம் நீங்கள் அந்த கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. இது வந்து ரிலேஷன்ஷிப்ன்றது இங்கே வந்து கணவன் மனைவி, காதலன் காதலி மட்டும் சொல்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம். ஏன் ஒரு சில விஷயம் ஒர்க் ஆகுது, ஏன் ஒரு சில விஷயம் ஒர்க் ஆகுது. பி வெரி லாயல் டு தட் ரிலேஷன்ஷிப். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லாயலாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு லாயலான விஷயங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? ஆல்சோ நிறைய இமோஷ்னலான மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடும், இல்லை இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நடந்திருக்கும். அதை தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நிறைய நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்கக்கூடும். ஸோ அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு யோசிங்க. ஸோ ஆல்சோ உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது ஏதோ ஒரு உறவு
நீங்க ரொம்ப நேசிச்ச ஒரு உறவா இருக்கலாம். நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு உறவா இருக்கலாம். ரொம்ப நம்புன ஒரு உறவா இருக்கலாம். யாரோ உங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க கூட நான் இன்வெஸ்ட் பண்ண டைம், இன்வெஸ்ட் பண்ண அந்த அன்பு, அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே தப்பா இருக்கே! எல்லாமே தவறா இருக்கு. நான் எப்படி இத வந்து பிரேக் பண்ணிட்டு முடியும்? நான் எப்படி இத வந்து இன்னும் பெட்டரா எனக்கு மாத்திக்க முடியும்? அ அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா, அவங்க உங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க. தே ஹேவ் டெஃபினெட்லி ஹர்ட் யூ. அண்ட் நீங்க அத விட்டு ஃபுல்லா ரிகவர் ஆகல. எஸ் யூ ஆர் ட்ரையிங் யுவர் லெவல் பெஸ்ட். போதும் எனக்கு புதிய சேஞ்சஸ் வேணும். இது எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கு. எனக்கு இத விட்டு எப்படி வெளியில வரதுன்னும் தெரியல. இட் இஸ் ரியலி ஹர்ட்டிங் மீ. நான் எப்படி இத விட்டு வெளியில வரது அப்படின்னு நெறைய பிளான் பண்றீங்க. பட் வந்துட்டீங்க. யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர். இன்னும் கொஞ்சம் மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போது. ரொம்ப அதுக்காக மன உளைச்சல் ஆக்கிக்கிட்டீங்க. உங்களையே நீங்க பண்ணிக்கிட்டீங்க. யூ டோன்ட் நோ ஹவ் டு கம் அவுட் ஆஃப் இட். இட் இஸ் ஹர்ட்டிங் யூ. அது உங்களுக்கு ஒரு டிப்ரஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட கூட குடுக்குது. தனிமையில இருந்திருக்கீங்க. ரொம்ப எமோஷனலா அப்செட்டா இருந்திருக்கீங்க. எப்படி இந்த ஒரு விஷயத்துலருந்து வெளியில உங்கள கொண்டு வரணும்னு உங்களுக்கே தெரியாத பல காலகட்டங்கள்ல நீங்க இருந்திருக்கீங்க. இப்போ நீங்க உங்கள எப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா, வெளியில ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகத்துல இருந்து அப்படியே உங்கள ரிமூவ் பண்ணிட்டீங்க. நீங்க வேற ஒரு ஜோன்ல இருக்கீங்க. இது சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டா, ஐ வுட் டெஃபினெட்லி சே நோ. பிகாஸ் இட் இஸ் டெஃபினெட்லி ஹர்ட்டிங் யூ. உங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுது. ஏன்னா, நீங்க மற்றவர்களுடைய கருத்துக்கள ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுக்கான போல்ட்னஸ் இல்ல. இல்ல திருப்பியும் எனக்கு ஏதாவது ஆயிடுமோ? நான் திருப்பி யாரையாவது ஆசைப்பட்டு, இல்ல யார் மேலயாவது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு, அந்த ஹீலிங் ப்ராசஸ்ல வந்து திருப்பி என்ன ஏமாத்திட்டாங்கன்னா, அந்த ரிஜெக்ஷன என்னால தாங்க முடியுமா? இப்படி உங்க மேல நெறைய டவுட்ஸ் இருக்கு. முதல்ல நீங்க எழுந்து வாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஜஸ்ட் அலோவ் யுவர் செல்ஃப் டு அண்டர்கோ தட் சேஞ்ச். ஒரு மாற்றம் நடக்க போது. அந்த மாற்றத்துக்கு நீங்க கொஞ்சம் வழி விடுங்க. சம்திங் இஸ் கோயிங் டூ வொர்க் அவுட். ஏதோ ஒரு விஷயம் நடக்க போதுங்க. அண்ட் யூ ஆர் கோயிங் டூ பி வெரி ஹேப்பி தட் தட் திங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் யூ. சூப்பரா ஒரு விஷயம் நடக்க போகுது. அண்ட் அந்த விஷயம் நடக்கும்போது ஒரு புது விதமான ஆற்றல உங்ககிட்ட பார்ப்பீங்க. யூ கோயிங் டு பி வெரி எனர்ஜெட்டிக். ரொம்ப ஸ்ட்ராங்கா, இன்னும் ரொம்ப பேஷனட்டா, லைஃப்ப இன்னும் இண்டிபெண்டன்ட்டா, ரொம்ப சந்தோஷமா, அ ரொம்ப ஜாலியா அந்த லைஃப்ப நீங்க கொண்டாட போறீங்க. இன்ஃபாக்ட் அந்த லைஃப்ப யூ ஆர் கோயிங் டூ டேக் சார்ஜ். சரி பார்த்துக்கலாம். என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். சும்மா எவ்வளோ நாள்டா நானும் வந்து ஒண்ணும் நடக்காத மாரியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு நீங்க தைரியமா வெளியில வரப்போறீங்க. இட் இஸ் கோயிங் டூ பி டிஃபிகல்ட். நான் வந்து அப்படியே ரொம்ப ஈஸியா இருக்க போதுங்க. நீங்க வெளியில வந்துருவீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. எல்லாமே இட்ஸ் கோயிங் டூ பி லைக் பெட் ஆஃப் ரோசஸ். அதெல்லாம் சொல்லல. டஃப்பா இருக்கும். நெறைய பேர் உங்கள புல்லி பண்ணுவாங்க. புல்லினா தெரியும்ல? ராக் பண்ணுவாங்க. உங்கள ஹர்ட் பண்ணுவாங்க. உங்கள அன்ஃப்ரெண்ட் பண்ணிடலாம். நீ என் ஃப்ரெண்டே இல்லன்னு சொல்லிட்டு போலாம். ஏன்னா, தே ஆர் கோயிங் டூ ஃபீல் வெரி ஜெலஸ் அபௌட் யூ. உங்க வளர்ச்சிய பார்த்து ரொம்ப பொறாமப்பட போறாங்க. ஸோ, உங்க வளர்ச்சிய பத்தி யார்கிட்டயுமே தயவு செஞ்சு யார்கிட்டயுமே பேசாதீங்க. அண்ட் உங்க கோபங்கள் வந்து சில நேரம் உங்கள பர்ன் அவுட் ஆக்கிடும். இட் வில் மேக் யூ ஹர்ட். மேக் யூ ஹர்ட்ன்றத விட இட் இஸ் கோயிங் டு கிரியேட் ஹர்ட் இன்சைட் யூ. திருப்பி திருப்பி அதே விஷயத்துக்கு போகாதீங்க. அந்த ஆங்கர் உங்கள கஷ்டப்படுத்தும். கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்கா, சரி என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாமே. இன்னொரு சான்ஸ் வாழ்க்கைக்கு குடுக்கக்கூடாதா? நமக்கு எவ்ளோ சான்ஸ் இந்த வாழ்க்கை குடுத்துருக்கு. ஒரு சான்ஸ் நம்ம இந்த வாழ்க்கைக்கு குடுக்கக்கூடாதா? எஸ். ஒரு டாமினேட்டிங்கான பெர்சனாலிட்டியா நீங்க மாறுறதுல தவறே இல்ல. பிகாஸ் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட் எவ்ரிதிங். மிக விரைவில ஒரு சூப்பரான ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்க போது. எல்லாருமே உங்கள பார்த்து, ஆஹா! எப்படி இருக்காங்க இவங்க? எப்படி இவங்கனால இப்படி மாற முடிஞ்சது? அப்படிலாம் யோசிக்க போறாங்க. உங்களுடைய வீழ்ச்சிய பார்க்கணும்னு நெனச்ச எல்லாருக்குமே ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்க போது. தே ஆர் கோயிங் டூ ஃபீல் ரியலி பேட். என்னது இது இப்படி வந்துட்டு இருக்காங்களே இவங்க. நான் என்னது இது இவங்க கிட்ட இருந்து இப்படி எதிர்பார்க்கவே இல்ல. கன்னா பின்னான்னு வளர்ந்துட்டாங்களே! அப்படிலாம் உங்கள பார்த்து யோசிக்கலாம். யோசிக்கிறவங்க யோசிக்கட்டும். என்ன ஸ்டமக் பர்ன் எல்லாம் நடக்கட்டுங்க. யூ ஆர் கோயிங் டூ அச்சீவ் யுவர் கோல்ஸ் லைக் அ கேக் வாக். நீங்க நெனச்ச மாரி ரொம்ப சந்தோஷமா சாதிக்க போறீங்க. பிகாஸ் யூ ஆர் வெரி, வெரி அம்பிஷியஸ். அண்ட் ஒரு மாஸ்குலைன் எனர்ஜி ஐ மீன் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த எனர்ஜிய உங்களுடைய புரொடெக்ஷனுக்கும், செக்யூரிட்டிக்காகவும் பயன்படுத்துங்க. யூ வில் கமாண்ட் ரெஸ்பெக்ட். உங்களுடைய வேல்யூவ நீங்க கிரியேட் பண்ணும்போது, மத்தவங்க உங்களுக்கு தேவையான ரெஸ்பெக்ட்ட குடுப்பாங்க. உங்கள பார்த்து வாவ்! செமல்ல அப்படின்னு நெனைப்பாங்க. நெறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. கம் ஆன். டேக் தட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தைரியமா எடுங்க.
ஆல்சோ நான் வந்து ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருந்தேன், ஒரு சூப்பர்பான பியூட்டிஃபுல்லான ஒரு ஏஞ்சல் ஒர்க் ஷாப் மிக விரைவில் நடக்க போகுது. அதுக்கான டீட்டெயில்ஸை ஏற்கனவே நான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லிட்டேன். அதையும் கவனிங்க. அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வி வில் டேக் இட் ஆன் ஃப்ரம் தேர். உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்களுக்கும் பிடித்தவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.